அந்த நேரத்தில் இந்திய காங்கிரஸ், திமுக கட்சிகள் என்ன செய்தன? இன்று அதே கட்சியுடன் விஜய் கூட்டணி சேர்ந்திருப்பது மிகப்பெரிய சர்ச்சையாகிறது. 2009ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இலங்கை அரசுக்கு இந்தியாவின் காங்கிரஸ் தலைமையிலான அரசு உதவி செய்ததாக பல குற்றச்சாட்டுகள் உள்ளன. அந்த யுத்தத்தில் பல ஆயிரம் தமிழர்கள் உயிரிழந்ததால் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக கடும் அதிருப்தி உருவானது. இன்று வரை ஈழத்தமிழருக்கு நீதி கிடைக்கவும் இல்லை, காங்கிரஸ் கட்சியை தமிழர்கள் மன்னிக்கவும் இல்லை. இந்த சூழ்நிலையில் மாற்றம் என்ற வார்த்தையுடன் அரசியலுக்கு வந்தார் விஜய். இளைஞர்களின் பெரும் ஆதரவும் உருவானது. ஆனால் தற்போது காங்கிரசுடன் கூட்டணி என்ற தகவல் வெளியானதும் தமிழ் மக்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியது. சிலர் கூறுகிறார்கள், அரசியலில் கூட்டணி என்பது சாதாரணம் என்று. ஆனால் மற்றொரு தரப்பு கேட்கிறது, 2009ஐ மறக்க முடியுமா? ஆம், மறக்கவோ மன்னிக்கவோ முடியாது. இதையெல்லாம் மறந்து சில ஈழத்தமிழ் உறவுகளும் சில புலம்பெயர்ந்த ஈழத்தமிழரமரரும் விஜயை தலையில் வைத்துக் கொண்டாடுவது துரோகத்தின் உச்சம். தமிழ்நாடு எப்ப விடியுதோ ஈழம் அப்ப விடிஞ்சிருச்சு. தளபதி சிஎம் வந்தோட எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. லட்சக்கணக்காக படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களின் ஆன்மா இவர்களை ஒருபோதும் மன்னிக்காது. இது அரசியல் தந்திரமா அல்லது தமிழர்களின் உணர்வுகளை புறக்கணிப்பதா? விஜய் இந்த எதிர்ப்பை எப்படி சமாளிப்பார்? இது அவரது அரசியல் பயணத்தை பாதிக்குமா? உங்கள் கருத்து என்ன? அரசியலில் கடந்த காலத்தை மறந்து முன்னேற வேண்டுமா அல்லது 2009ஐ